வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் தரக்கம். யார் பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடினா இந்த செயற்குழு கூட்டம் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா இணைக்கணுன்ற மாதிரி ஒரு கோஷம் போடுவாங்க, ஒரு நெருக்கடி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. இதையும் தவிர்த்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்ஸை இணைக்க தயார் நிலையில் இருக்க எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, எனக்கு எந்த ஒரு பதவி வேணாம்னு சொல்லிட்டு. ஸோ வேலுமணி பார்த்திங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ணி வச்சுருக்காரு. அவர் ஒன்றும் பதவி வேணாம்னு சொல்லிட்டாரு. அவர் உள்ள கொண்டு வாங்க, ஓட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து முக்கியம், தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய பின்னடைவு யாரும் தென் மாவட்டங்கள்ன்ற மாதிரி சமாதானப்படுத்தி எடப்பாடி பழனிசாமி அவர் கன்வின்ஸ் ஆகிட்டார். ஸோ ஓபிஎஸ்ஸை கூட்டிகிட்டு வாங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அவருக்கு ஏதாவது பதவி தரணும்ல, சும்மா உட்கார வைக்க முடியாது. ஏன்னா அவர் முன்னாள் முதலமைச்சர் இருந்தவர், டம்மியாக உட்கார முடியாது. அப்புறம் உள்ளே கொண்டு வர வச்சுட்டாங்கன்னா அப்புறம் இந்த கேஸ் எல்லாம் வந்துன்னா வாபஸ் வாங்குற சூழ்நிலை வரும். பொதுக்குழு வழக்கு, இந்த பொய்ச்சலா வழக்கு பார்த்திங்கன்னா அந்த மூல வழக்கு வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம் வாபஸ் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹோல்டு போய் திரும்பி ஒன்றும் இல்லாமல் போயிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா ஓபிஎஸும் யோசிச்சிருக்காரு. சசிகலா சுற்றுப்பயணம் 13ஆம் தேதி பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் நம்மளுக்கு தெரியும், திருச்செந்தூர், தூத்துக்குடி, திருநெல்வேலி பக்கம் இந்த பக்கம் போகிறாங்க. இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த தாக்கத்தோட வெளிப்படை தான் எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா இணைக்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்திருக்காரு. இரட்டை தலைமை இருக்கும்போது ஓபிஎஸ்னால தான் தோல்வின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தரப்பு சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த குற்றச்சாட்டு சொல்ல முடியுது. எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோலில் 10 தேர்தலை சந்தித்து 10 தேர்தல் தோல்வி. இப்போ 11 தேர்தல் பார்த்திங்கன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிச்சதெல்லாம் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா தேர்தலை பார்த்து பைக் பெறாருன்னு சொல்லிட்டு எண்ணம் வருது. அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஜானகி அம்மா வந்து ஜெயலலிதாட்ட வந்து கட்சியை கொடுத்துட்டு போனாங்கன்னா ஜெயலலிதா வந்து சேவல் சின்னத்தில் அன்றைக்கி நின்று ஜெயித்தாங்க. ஸோ அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்து ஜெயிச்சா சசிகலா வந்து கட்சியை கொடுத்துட்டு போகணும். எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து 10 தோல்வி. அதுவும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, சசிகலா வந்து பெருந்தன்மையாக வந்து ஜானகி அம்மையார் மாதிரி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு. ஜானகி அம்மையார் அம்மா ஜெயிச்சனால கட்சியை கொடுத்துட்டு போனாங்க, நீ என்னப்பா ஜெயிச்சான்ற மாதிரி அடுத்த கேள்விக்கு இருக்குது. ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு நெருங்கிய வட்டத்தில் இருக்க முன்னாள் அமைச்சர்களே மனசு மாட்டாங்க, எடப்பாடி பழனிசாமி இனிமேல் கட்சி இருந்தால் கட்சி வழங்காமல் போயிடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இணைப்பு குறித்து பார்த்திங்கன்னா ஆலோசனை பண்ணணுன்ற மாதிரி. சசிகலா ஓபிஎஸ் உள்ளே நுழைஞ்சாதே முடிஞ்சு எடப்பாடியோட பொய்ச்சலா பற்றி காலிடும். இது வந்து கண்ணாமுட்டே சொல்லலாம். எடப்பாடியை பொய்ச்சலா ஏற்றுக்கிட்டு உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு கம்மின்றாங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு புரியவே இல்லை. இது அப்படியே அவங்களை ஏற்றுட்டு வந்தாலுமே ஒரு செகண்டில் ஒரு 2-3 நாளே பார்த்திங்கன்னா சசிகலா பக்கம் எல்லாமே மொத்தமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்களை பார்த்திங்கன்னா பணத்துக்காண்டி வந்து எடப்பாடி பழனிசாமி பக்கம் போனாலுமே, பதவிக்காண்டி போனாலுமே கொஞ்ச நாள் தான் நீடிக்கும் பணம், பதவி எல்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சசிகலா ஓபிஎஸ் பக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே அவங்க தலைமை மிகப்பெரிய லெவலில் செல்வாக்காக இருந்தவங்க. அப்படி பணம் இருந்தால் என்ன வேணால் பண்ண முடியும்னா அம்பானி எல்லா கட்சியும் விலைக்கு வாங்குறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. விலைக்கு வாங்கி வச்சுக்குவார். ஸோ அப்போ இருக்கும்போது அது சாத்தியம் கிடையாது. என்ன தான் எடப்பாடி பழனிசாமி ட்ரை பண்ணாலும் நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதுவும் கிளை செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், சார்பு உறுப்பினராக மாற்றுறதுக்கு எடப்பாடி பழனிசாமி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவங்களாம் சசிகலா ஓபிஎஸ் மனநிலையில் இருக்காங்க, ஆதரவு மனநிலையில். ஸோ இவங்கள மாற்றுற பட்சத்தில் மிகப்பெரிய லெவலில் மாவட்ட செயலாளருக்கு சிக்கல். அவங்க பதவி காலம் முடியவே இல்லை, 2020 தான் முடியுது. அதுக்குள்ளே உட்கட்சி ஒரு எலெக்ஷனை வச்சு எப்படியாச்சும் வந்து இந்த சீனியர்கள் நிறைய பேர் இந்த கிளை செயலாளர் இருப்பாங்கள்ட்ட அவங்களாம் காலி பண்ணிட்டு அப்புறம் மாவட்ட செயலர்லாம் காலி பண்ணுறதுக்கான வாய்ப்பு பார்த்திங்கன்னா தேடிட்டு இருக்காரு. அப்போ தான் ஒரு வாய்ப்பு கொடுத்து 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் சொல்லிட்டு நியமிக்கலாம் சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா மாவட்ட செயலருக்கு எதிராக வந்து ஒரு விஷயத்தை கையெடுக்கிறாரு. இன்னொன்று விஷயம் பார்த்திங்கன்னா நிறைய முன்னாள் அமைச்சருக்கு பார்த்திங்கன்னா திமுக டச்சில் இருக்காங்க. அம்மா இருந்த காலகட்டத்தில் அப்படி இல்லை. அம்மா இருந்த காலகட்டத்தில் அப்படி இருந்தால் கட்சியை விட்டு தூக்கிடுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க, ரியல் எஸ்டேட், அந்த பிஸ்னஸ், இந்த பிஸ்னஸ். ஆளுங்கட்சி தொடர்பு இல்லாமல் பார்த்திங்கன்னா பிஸ்னஸே பண்ணவே முடியாது திமுக சப்போர்ட் இல்லாமல். அப்படிங்கும்போது நிறைய பேர் அதிமுகலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அம்மா இருந்த காலகட்டம் வேறு. அம்மா பார்த்திங்கன்னா இருந்த காலகட்டத்தில் சசிகலா வந்து மிகப்பெரிய செல்வாக்கான நபர் இருந்தாங்க. சசிகலா மீண்டும் இருந்தாங்கன்னா மொய் எழுதணும் சசிகலான்ற மாதிரி பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர் யோசிக்கிறாங்க. சசிகலா செல்வாக்காக இருந்த நேரத்தில் அம்மா கூட இருக்கும்போது தான் ரொம்ப செல்வாக்காக இருந்தாங்க. அப்போ மொய் எழுதணுன்றது, கப்பம் கட்டினது அப்போ ஜெயலலிதாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. கப்பம் கட்டுறது, கப்பம் வாங்கணும், நம்ம தலைமை வாங்கினா தான் அது கட்டுப்போப்போ இருக்குன்னு சொல்லிட்டு ஜெயலலிதா தான் வாங்கியிருக்காங்க. அப்போ சசிகலா மேலே ஒட்டும் குற்றச்சாட்டு வைக்கிறது தப்பு இல்லை. சசிகலா என்ன பண்ணியிருந்தாங்க, மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா கட்டமைப்பு
தனக்குரிய பலத்தை பார்த்தீங்கன்னா காமிச்சாங்க. 2017 அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த சொத்து குவிப்பு வழக்கில் சிரிக்க போகிறாங்க. அப்படியே பார்த்துருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவங்க வந்து உயிரோடு இருந்தாலும் அவங்களுக்கும் இதே பிரச்சனை தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நடந்துடும். ஸோ அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் தவறு செஞ்சால் நமக்கு தெரியும், இந்த கொடநாடு பங்களாவில் எல்லாத்தையும் எழுதி வாங்கிடுவாங்கன்றது இது நார்மலாக பேசும் ஒரு பொருளாகவே இருக்குது. ஸோ அப்படி நிறைய பேர் வாங்கப்பட்டவங்க அவங்க ரெக்கார்ட்ஸ் அங்கே இருக்குது, பத்திரங்கள் நிறையா அங்கே இருக்கனால தான் வந்து இந்த கொடநாடு சம்பவமே நடந்ததாக இப்போ வரலாறு பேசப்பட்டுச்சு. பட் இது எந்தளவுக்கு உண்மைனா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எடப்பாடி பழனிசாமி உட்பட நிறைய பேரோட சொத்து பத்திரங்கள் பார்த்திங்கன்னா மாட்டிகிட்ருக்கு. அந்த மாட்டை தான் இந்த கொடநாடு விஷயத்தில் எடுத்தால் தான் சொல்கிறாங்க. பட் இது எடுத்தும் ஒன்றும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. இப்போ ஓபிஎஸ்ஸையும் பார்த்திங்கன்னா கட்சி விட்டு நீக்கியாச்சு. இப்போ ஓபிஎஸ்ஸை கட்டுப்படுத்த முடியுமா அந்த பத்திரத்தை வச்சு? இல்லை வேறு யாச்சும் முன்னாள் அமைச்சர்களை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியுமா கேட்டிங்கன்னா இல்லை. எந்த முன்னாள் அமைச்சரும் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறத வந்து கேட்குற மாதிரி இல்லை. ஏன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்தந்த மாவட்டத்தில் பொதுச்செயலாக தான் இயங்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்தில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்கிற பேச்சை யாருமே கேட்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. எடப்பாடி தான் அவங்க பேச்செல்லாம் கேட்குற ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. அது மட்டும் இல்லை, எடப்பாடி பழனிசாமிகிட்ட பார்த்திங்கன்னா கணிசமான உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள் ஆதரவு இல்லை. அது வேலுமணிகிட்ட அதிகமாக இருக்குது. வேலுமணிக்கு பார்த்திங்கன்னா நிறைய உறுப்பினர்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதன் விளைவு எடப்பாடி பழனிசாமிகிட்ட கட்சி கண்ட்ரோல் அவர்கிட்ட இல்லைன்றது தெரியாது. இது ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ராஜ்யசபா எம்பியாக இருக்க தம்பிதுரை பாஜக ஆதரவு மாநிலம் எடுக்கிறாரு. தலைமையோ பார்த்திங்கன்னா எடப்பாடியோ பாஜக எதிர்ப்பு மாநிலம். ஸோ இப்போ என்ன ஒரு கட்சியில் இத்தனை பேர் இத்தனை பதில் சொல்கிறாங்களான்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ எடப்பாடி பழனிசாமிகிட்ட கட்சி கண்ட்ரோலில் இல்லைன்றதுக்கு இதே சாட்சியாக தான் இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா தோல்வி தொண்டர்கள் தான் முடிவெடுத்து ஓபிஎஸ்ஸை வந்து கட்சி விட்டு நீக்கிறாங்கன்றாங்க. அப்போ தொண்டர்கள் ஓபிஎஸ்ஸை நீக்கியிருந்தால் கண்டிப்பாக 2.5 கோடி தொண்டர்கள் 2 கோடியாச்சும் ஓட்டு போட்டுருக்கணும். ஆனால் அதன் விளைவு என்னாச்சுன்னா 86 லட்சம் ஓட்டு பார்த்திங்கன்னா வாங்க முடிச்சு. அப்போ நிறைய பேர் ஓட்டு போடலன்னா அது ஓபிஎஸ்ஸை இணைக்கணும்னு சொல்கிறதுக்காண்டி பார்த்திங்கன்னா ஒரு போர்க்கொடியான்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இது வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. அம்மா இருந்த காலகட்டத்துலேயும் நிறைய இடத்துல தோல்வி அடைஞ்சிருக்கோன்ற மாதிரி ஒரு நொண்டிச்சாக்கு சொல்கிறாரு. அம்மா இந்த காலகட்டத்தில் தோல்வி அடைஞ்சிருக்காங்கன்னா அங்கே திமுக கொஞ்சம் வலுவாக இருந்திருக்கும். சென்னையில் தலைநகரத்தில் எப்பயுமே திமுக தான் ஜெயிக்கும். அதிமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த திமுக பார்த்திங்கன்னா ஸோ அந்தந்த மாவட்டத்தில் வந்து பெரிய லெவலில் வந்து இப்போ கொங்கு மண்டலம் சரி தென் மாவட்டங்களில் பெரிய லெவலில் ஆதிக்கம் செலுத்த முடியாது. அதாவது ஒரு சில எம்எல்ஏக்களை வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்க முடியும். மாற்றி வர மாதிரி தான் ஒரு சூழ்நிலை வரும் திமுக அதிமுக. ஆனால் சென்னையை பொறுத்த வரைக்கும் திமுகவோட மிகப்பெரிய ஒரு கோட்டையாக இருக்குது. அதனால தான் அம்மா இருந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜெயக்குமார் போன்றவங்களாம் ஜெயித்தாங்க. அம்மா மறைவுக்கு அப்புறம் ஜெயிக்க முடியல. அவர் மகன் டெபாசிட் கூட வாங்கலை. இது மிகப்பெரிய லெவலில் பேசும் பொருளாக இருக்குது. ஸோ டெபாசிட் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ எடப்பாடி பழனிசாமி தான் பார்த்திங்கன்னா ஒத்துக்க மாட்டார்னு பார்த்திங்கன்னா நான் சில முன்னாள் அமைச்சருக்கும் ஒத்துக்கலை. திண்டுக்கல் சீனிவாசன், கேபி முனுசாமி, உதயகுமார், ஜெயக்குமார் போன்றவங்க பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்ஸை இணைக்கன்ற ஒரு எண்ணத்துக்கு வரல. ஓபிஎஸ்ஸை இணைச்சா திருப்பியும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை கண்ட்ரோல் விட்டு பார்த்திங்கன்னா கட்சி போயிடும். அவங்களுக்கு அடிபடிஞ்சு போகணும், ஓபிஎஸ்க்கு அடிபடிஞ்சு போகணுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம குறிப்பிட்ட திண்டுக்கல் சீனிவாசன்ட்ட பார்த்திங்கன்னா அவர் எதனால் ஓபிஎஸ் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா பொருளாதார பதவி போயிடும். உதயகுமாருக்கு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவி, கேபி முனுசாமி கட்சியில் இருக்க மாட்டார். எடப்பாடி பழனிசாமிக்கும் தலைமை பதவி போயிடும்ன்ற மாதிரி ஒரு தொடர்ந்து இவ்வளோ விஷயங்கள் பார்த்திங்கன்னா இது அதிமுகவில் நிலவேற்றுக்க ஒரு சூழ்நிலை. எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஸை இணைப்பாரா இணைக்க மாட்டான்ற ஒரு கொஸ்டின் எல்லார் இடத்துலையும் இருக்குது. ஸோ இணைப்புக்கான வாய்ப்பு இருக்காங்க பார்த்திங்கன்னா சாத்தியங்கள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரேர். ஓபிஎஸ் அப்படி இணைக்கிறதுக்கான ஒரு எண்ணம் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்தால் அது அவருக்கே வினையாக தான் முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு நெருங்கிய வட்டத்தில் இருக்கவங்கெல்லாம் ஓபிஎஸ் இணைக்கணுன்ற மாதிரி எண்ணத்துக்கு வந்திருக்காங்க. இது டிசம்பர் வரைக்கும் தொடருச்சுன்னா டெல்லி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியில் ஏதாவது வழக்கு பார்த்திங்கன்னா தூசி தட்டி எடுத்து உள்ளே தூக்கி வச்சுட்டு ஒரு கேபி முனுசாமி போன்ற நபர்களை நீக்கிட்டு எஸ்பி வேலுமணி போன்றவங்க கட்சியை கையில் வாங்கிட்டு அவர் மூலமாக ஓபிஎஸ்ஸை உள்ளே கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓபிஎஸ்ஸை பொதுக்குழு மூலமாக தான் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு அதிகன்றாங்க. ஓபிஎஸ்க்கு பார்த்திங்கன்னா அதிக செல்வாக்கு இருக்குது, சசிகலாவுக்கும் அதிக செல்வாக்கு. இவங்க ஒரு 2 பேரும் பார்த்திங்கன்னா தென் மாவட்டம் டெல்டா பகுதியில் மிகப்பெரிய செல்வாக்கான நபர்கள். இவங்களை தவிர்க்கணுன்றது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நடக்காத விஷயம். தவிர்க்க முடியாத ஒரு அதிமுக உறுப்பினராக இருக்காங்க. அம்மா இருந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா முதலமைச்சர் இருந்தார் ஓபிஎஸ். அன்றைக்கி அவரால் சுயேட்சை முடிவு எடுக்க முடியல, ஒரு தனிப்பட்ட முடிவு எடுக்க முடியல. அம்மா என்ன சொன்னால் அதான் நடக்கும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் காட்டில் பார்த்திங்கன்னா சசிகலாவும் சிறைக்கு போயிட்டாங்க. அவர் ஃப்ரீடம் எடுத்தார். ஸோ ஓபிஎஸ் கொடுற வாய்ப்பு கொடுத்து பார்த்தா தான் தெரியும் அவரோட ஆட்சி எப்படி இருக்குன்றதை. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.